ஓரமா வண்டி நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. வேலு, வேலு என்னாச்சு வேலு? இல்ல என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி. வேலு, வேலு, வேலு என்னாச்சு வேலு? வேலு என்னாச்சு? வேலு எழுந்திரு வேலு. வேலு என்னாச்சு வேலு? வேலு எழுந்திரு. வேலு என்னாச்சு வேலு? ஐயோ, வேலு எழுந்திருங்க வேலு. என்னாச்சு வேலு? வேலு எங்க எழுந்திருங்க. வேலு என்னாச்சு வேலு? எழுந்திருங்க வேலு. வேலு என்ன பாருங்க வேலு. வேலு கண்ணு முழிச்சு பாருங்க வேலு. தம்பி, வேலு தம்பி என்னாச்சு வேலு? வேலு எழுந்திருங்க வேலு. வேலு ப்ளீஸ் எழுந்திருங்க வேலு. வேலு 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 எழுந்திருங்க வேலு. வேலு வேலு எழுந்திருங்க வேலு. வேலு வேலு என்னாச்சு வேலு? வேலு உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல வேலு. வேலு என்ன பாருங்க வேலு, என்ன பாருங்க வேலு, ப்ளீஸ் பாருங்க வேலு. என்னாச்சு ஏங்க வேலு? ஏங்க செல்வி, வேலு, செல்வி உங்களுக்கு என்னாச்சு வேலு? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது வேலு. செல்வி, செல்வி செல்வி என்னங்க, என்னாச்சு? என்னங்க என்னங்க? ஏன் வேலு, வேலு உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? இல்லங்க, ஒண்ணு இல்ல. நீங்க நல்லதானே இருக்கீங்க? ஏங்க ஏங்க எனக்கு ஒண்ணு இல்லங்க, நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பாருங்க என்னாச்சுங்க? என்னாச்சு? இல்ல வேலு, அது என்னங்க ஆச்சு? எதுவும் கனவு கண்டீங்களா? ஆமா வேலு, ஆனா உங்களுக்கு எதுவும் ஆகல? எதுவும் ஆகல? ஏங்க எனக்கு என்னங்க ஆக போகுது? நான் நல்லா இருக்கேன் செல்வி. சரி, என்ன கனவு கண்டீங்க அப்படி? அது ஒண்ணு இல்ல வேலு, நம்ம ரெண்டு பேரும் வண்டியில போய்கிட்டு இருந்தோம். நீங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, கண்ணை திறக்காத மாதிரி. சரி 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 ஏங்க இது கனவு தானங்க. இங்க பாருங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகலைங்க. ஒண்ணு ஒரு நிமிஷம் இருங்க. இந்த முதல்ல இந்த தண்ணி குடிங்க செல்வி. என்னங்க வேலு, என் தாலி வேலு, என் தாலியை காணோம் வேலு, என் தாலியை காணோம் வேலு. இருங்க பதட்டப்படாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க செல்வி. இங்க தாங்க எங்கேயாச்சும் இருக்கும். இருங்க ஏங்க இங்க இருக்கு பாருங்க. ஏங்க தூக்கத்துல புரண்டு படுக்கும் போது எங்கேயாச்சும் கலண்டு விழுந்திருக்குங்க. இந்தாங்க. ஏங்க அதான் கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்னங்க? இல்ல வேலு, உங்களுக்கு ஏதோ ஆகுற மாதிரி கெட்ட கனவு வந்துச்சு. இப்ப என் தாலி கழண்டு விழுந்திருக்கு. எல்லாமே ஏதோ அவசகுணமா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு வேலு. ஏங்க என்ன இது? இதெல்லாம் எதிர்ச்சியா நடந்ததுங்க. தாலி எதுலயா உள்ள மாட்டி அதுவா கலந்து விழுந்திருக்கும். கனவு நீங்க எதையா யோசிச்சுட்டு படுத்து இருந்திருப்பீங்க, அதனால தாங்க கெட்ட கனவு வந்திருக்கும். இதுல பயப்படுறதுக்குலாம் எதுவும் இல்ல. இல்ல வேலு, ஒரே டைம்ல கனவு வந்ததும் தாலி கழண்டு விழுந்ததும் சேர்த்து வச்சு பார்த்தா ஏதோ உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு எச்சரிக்கை பண்ற மாதிரி இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு வேலு. இல்லங்க, சரியாயிருங்க. இங்க பாருங்க, நான் உங்க பக்கத்திலேயே தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. அது வெறும் கனவு தான். அதுக்கு போய் எதுக்கு பயந்துகிட்டு? விடுங்க. இல்ல வேலு, ஒரு சுமங்கலி பொண்ணுக்கு அவ கழுத்துல இருக்கிற தாலிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் அவ வாழ்க்கைக்கான ஆதாரமே. நீங்க என் பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இது என் தாலி இல்ல வேலு, நீங்க என் பக்கத்துல இருக்கிறதுக்கு சமம். ஆனா இப்போ இது கழுத்தை விட்டு இறங்கி இருக்குன்னா ஏங்க இப்ப என்ன, தாலி கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதானே. அதை கொடுங்க, நானே போட்டு விட்டுறேன். அதான் கழுத்துல போட்டாச்சுல, இனிமே கீழே விழுகாது. போதுமா? ஏங்க
என்னங்க வேலு, நீங்க என் பக்கத்திலே இருக்கணும். உங்களுக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். ஆ, கடவுளே, என் புருஷனுக்கு வர ஆபத்து எதுவா இருந்தாலும் அது எனக்கே கொடுத்துரு. ஏங்க ஏங்க என்னங்க நீங்க நீங்க படிச்ச பொண்ணு. இது வெறும் கனவு தாங்க. இத போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க. ஏங்க எனக்கு எதுவும் ஆகாதுங்க. இந்த தாலி விஷயத்த காலையில அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கலாம். நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம தூங்குங்க. வாங்குங்க வாங்க. படுங்க செல்வி. இவர் கூட நான் டெய்லி ஹோட்டலுக்கு போயிட்டு கூடவே இருந்து என்ன தொடவே மாட்டேன்னு சொன்னவரை நமக்கு சேவை செய்ய வைக்கலான்னு நான் பார்த்தா, இந்த மனுஷன் விடியறதுக்கு முன்னாடியே யாரையோ பார்க்க போறேன்னு கிளம்பி போயிட்டாரு. இப்ப நான் ஹோட்டலுக்கு தனியா தான் போகணும் போலயே. எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ, இது என்னோட ஃபேவரட்டான புடவை. இது எப்படி இப்படி கிழிஞ்சு போச்சு? ஐயோ, இதெல்லாம் பார்த்தா எலி கடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. எலி தான் கடிச்சிருக்குமோ? இவ்ளோ பெரிய வீட்ல இந்த எலி தொல்லை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு. ஆனா யாருமே இதை கேக்குற மாதிரி தெரியல. எல்லா புடவையும் இப்படி எலி கடிச்சு பாலா போச்சு. எனக்கு பிடிச்ச புடவையெல்லாம் கடிச்சு வச்சிருக்கு. இந்த புடவையெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கினவே. ஐயோ பணம். ஐயோ, பணத்தெல்லாம் கடிச்சு வீணாக்கி வச்சிருக்குதே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்?